படிக்க வேண்டிய நீ வேலைக்கு போறது காரணம் தெரியுமா? உன்னை கட்டி வச்சுட்டானோ புரியுதா? ஒரு பொம்பளை கிட்ட நீ மாட்ட வேண்டியது கஷ்டம் தான் உன்னை விடுதலை பண்ணி அதுக்கு தமிழ் போயிருந்தா உனக்கு தெரியவே. இன்னைக்கு நீ இங்கிருந்து விடுதலை ஆனது ஆரோக்கியம் ஜெயிச்சது மறக்க முடியாது. புரியுதா? பண்ண முடியா? நான் சொல்றது பொய்யா உண்மையா? இப்ப கூட உன்னால சாப்பிட முடியாது, சரியாக தூங்க முடியாது. ஆமா, வச்ச சூழ்நிலை உலகத்தையும் வேதனை உண்டாது. எந்த இடத்துல நீ இருந்தாலும் அந்த இடத்துல எங்க தெரிச்சுன்னு ஓடிப்போம். அப்பதான் உனக்கு ஜீவனை கற்றுக் கொடுப்பாரு. மரண பயம் உனக்கு இருக்குப்பா. நான் இறந்து விடுவோம், இது பல சொல்லி ஒரு போட்டு நினைக்கிறேன். உண்மையே இல்லையா? அதான் எப்படி வரும்? சுபாஷ் சந்திர போஸை விட்டு நீ உள்ள இனி இருக்க முடியாது. உண்டாகட்டும் சிவநாமத்தினால ஓடி நாமத்தினால ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் 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 விடுதலை தருவீராக விடுதலை தருவீராக இயேசு நாமத்தினால பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திராண்டவரே ஹalleluya விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். பா தன்னை ஜீசஸ் ஹalleluya உங்க குடும்பத்தை கட்டி வச்சிருக்கிறான் சில மாந்திரிகத்தினால. இதனால உங்களுக்கு
அடிக்கடி வேதனை, தற்கொலை எண்ணம், குடும்ப சமாதானமானவழியேன்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கீங்க. பிள்ளைகள் மத்தியிலே வெறித்தனத்தின் ஆவி, சில கெட்ட பழக்கத்தின் ஆவி பிள்ளைகள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் கைகளை உயர்த்து, இப்படி வந்திருக்கம்மா. செபிக்க முடியல, தொண்டை கட்டுது, உண்மைதானமா? கண்ணு அப்பப்போ வந்து இருட்டுது, உண்மையா? என்ன குடும்பத்துல பிரிவினை, ஒற்றுமையா இருந்தாலும் பிள்ளைகள் பிரிவினை, பேரப்பிள்ளைகள் பிரிவினை, கணவன் மனைவி பிரிவினை. கர்த்தர் சொல்லுகிறார், வெள்ளி செவ்வாயில உபவாசித்து ஜெபம் செய். நீ ஜெபம் பண்ணதான் பிரிவினைகள் வெளியேற பார்க்கணும். இப்பொழுது நான் ஏன் இருக்கணும்னு ஒரு எண்ணம் உனக்குள்ள அப்பப்போ வருது, உண்மையா இல்லையா? இந்த ஆவிகள் கடந்து போகிறது, கடந்து போகிறது, கடந்து போகிறது. இயேசுவின் நாமத்தினால ரெண்டு ஆவி ஒண்ணு விட்டு வெளியே போயிடுச்சு. ஆனா ஒவ்வொரு ஆவி காலை மட்டும் கட்டிக்கிட்டு இருக்குது. இந்த நிமிஷத்துல வெளியே போ, வெளியே போ. அக்னி இறங்குது, அக்னி இறங்குது. காலை கை தொடுது, தொடுது காலை. கர்த்தருடைய வல்லமை காலை தொடுகிறது, கர்த்தருடைய வல்லமை காலை தொடுது. காலை கிட்ட போயிருப்பா, காலை தொடுதுப்பா, காலை தொடுதுப்பா, காலை தொடுதுப்பா, காலை 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 தொடுகிறது. காலை வல்லமை இறங்குது, கால வல்லமை இறங்குது. கால் கால் பகுதியில ஒரு சூட ஒரு வல்லமை இறங்குது, சூட ஒரு வல்லமை இறங்குது. நிக்க முடியாது, நிக்க முடியாது. காலில் இருந்து வெளியே வா, காலில் இருந்து வெளியே வா, காலில் இருந்து வெளியே வா, காலில் இருந்து வெளியே வா, காலில் இருந்து வெளியே வா. Touch the name of இந்த நிமிஷத்திலே அதனுடைய கிரியைகள் எல்லாம் அது வயிற்றுல கை வை. Power the name of Jesus. இப்பொழுது இந்த மகளை விட்டு இந்த ஆவிகளே நீ வெளியே போயிட்டு கட்டல் எடுக்க. பிரதர், நீங்க ஒரு 3 இடத்துல கரை வச்சிருந்தீங்க, 3 இடமும் வாஷ் அவுட் ஆயிடுச்சு, உண்மைதானே? ஏன் வாஷ் அவுட் ஆனிச்சுன்னு தெரியுமா? 3 இடத்துலயுமே உங்களுக்கு விரோதமா சாகித் பண்ண சில மந்திரங்கள். குடும்பத்திலையும் இப்போ ஒற்றுமை கிடையாது, பலவிதமான சிந்தனைகள், டவுட்டுகள், யோசனைகள் இருக்கு. இதான உண்மை? வீடு கட்டி இந்நேரம் முடிச்சு நல்ல விதமா இருந்திருக்கணும். ஆனாலும் பாரம் தான், கடன் பாரம் தான் நிக்குது. உழைப்பு இருக்கு, ஆனா உழைப்புக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதான உண்மை? போறப்பே செத்துடலாமா, அங்க விழுந்து செத்துடலாமா, அங்க விழுந்து செத்துடலாமான்னு உங்களை ஏவிக்கிட்டே இருக்க ஒரு ஆவியை பாக்குறேன். உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்க மனைவிக்கும் தூக்கம் வராம ஏதோ ஒண்ணு செய்யுது அப்படின்னா அந்த பாப்பாவுக்கும் தெரியுது. ஆனா என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். நீ எத்தனை முறை பிசினஸ் பண்ணாலும் தழிக்க முடியாது. ஏன்னா அங்கங்க அவன் சூனியம் செய்வன வத்து சூனியம் வச்சுட்டு இருக்கிறான். உங்களுக்கு அதை பத்தி ஓரளவு தெரியும், தெரியலன்னு சொல்ற, ஆனாலும் அந்த அளவு அது உங்களுக்கு வேலை செய்யாது. உண்மையா? ஆனா கர்த்தருக்கு நீ வந்திருக்கிற இன்னைக்கு உன்னுடைய வெறித்தன ஆவிகள், தற்கொலை எண்ணங்கள், வருமானம் இல்லாதனால வேதனைப்படுகிறது, கணவன் மனைவி சண்டைகள், உன் குடும்பத்தின் முன்னேற்றமே அப்படி கீழே கிடக்குது, தரமட்டமா கிடக்குது. இந்த செய்வினை ஆவி ஓடுதுன்னா தொடர்ந்து நீ வர வேண்டும், இல்லட்டினா உயிர் நஷ்டம், வேதனை வரும். ஆம்பளை பிள்ளைகளை தொட்டுக்கிட்டு தான் இருக்குது, உனக்கே தெரியும். அப்பப்ப நீ ஆஸ்பத்திரியில் தூக்கிட்டு போற நிலைமை வரும். உண்மையா இல்லையா? இப்ப கர்த்தரோட விடுதலை தர போகிறார், கர்த்தர் விடுதலை தர போகிறார். இந்த 3 இடத்துல வைத்திருக்கிற செய்வினை கட்டுகள் வெளியேறி கொண்டிருக்கிறது,
சூரியத்தின் ஆவி, சூரியத்தின் ஆவி, சூரியத்தின் ஆவி, சூரியத்தின் ஆவி. நல்ல எல்லாரும் அப்பதான் சூரியத்தின் ஆவி இந்த நிமிஷத்துல உடம்பு விட்டு வெளியே வர முடியாத கவலை. நீங்க சிந்தனையில பதிஞ்சிருக்கிறார், கையில தொழில் வெற்றி அடையக்கூடாது பதிஞ்சிருக்கிறார். இப்போது இந்த நிமிஷத்துல இந்த கையில ஏவன அந்த கிரியைகள் இந்த நிமிஷத்துல உடஞ்சி வெளியே போகும். எல்லாம் சொல்லும் வெளியே வந்து வெளியே வந்து கத்துகள் உடை கத்துகள் உடை கத்துகள் உடை கிளம்பு வாமா வாமா சொன்னதெல்லாம் காத்து தானே. உனக்குள்ள ஒரு பெரிய அவருக்கு இருக்கிற மாந்திரிக ஆவி, உனக்கு இருக்கிற ஒரு பெண் தெய்வத்தின் ஆவி வெளியே வந்துரு, வெளியே வந்துரு. உருண்டு வா, உருண்டு வா, உருண்டு வா. எல்லாம் சவம் பண்ணிட்டு தான் இருக்கணும். அவ ஆவி உண்மைக்குள்ள போவாங்க. வெளியே வா, கையை விட்டு காலை விட்டு வெளியே வந்து சீக்கிரத்துல உருண்டு வா, உருண்டு வா. நீ சத்தம் போடாம படுத்திருக்க கூடாது. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இந்த பாடி விட்டு வெளியே வந்துரு. அந்த சோதரியை அப்படியே தூக்குமா. இந்த நிமிஷத்திலே தொட்டு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வா. வெளியே வந்துரு, பதுங்காத. சீக்கிரத்துல 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 நீ இருக்க முடியாது. அப்புறம் என்ன திரும்ப திரும்ப இருப்பாங்க. ஓடிடு ஓடிடு ஓடு ஓடு ஓடு. அக்கிரி அக்கிரி தண்ணி கொஞ்சம் கொடுங்க. அந்த ஆவி துடி துடிச்சு ஓடும், துடி துடிச்சு ஓடும், துடி துடிச்சு ஓடும். அக்கினி 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 அக்கினி. இது துடி துடிச்சு போ. அங்கே கட்டுப்பா, துடி துடிச்சு போவில்லை. அக்னியை கொடுங்க, அக்னியை கொடுங்க, அக்னியை கொடுங்க. சீக்கிரத்துல வெளியே வந்துரு, சீக்கிரத்தை எல்லை காட்டேரியே வெளியே வா, வெளியே வா. பாவா தண்ணி இறங்க இறங்க அங்க உள்ள அக்னி எரியும், வயிற்றுல எரியும், வயிற்றுல எரியும். சீக்கிரத்துல வெளியே வந்துரு, வெளியே வந்துரு. சீக்கிரத்துல போயிரியா போயிரியா சொல்லு, வாய் திறந்து. போறியா போக மாட்டியா? பதுங்க கூடாது. போறியா? அடா அக்னி அக்னி நடுங்கி வா, நடுங்கி வா, நடுங்கி வா. சீக்கிரம் அக்னி 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 நடுங்கி வா, சீக்கிரம் நடுங்கி வா. படித்து வேதனைப்படுத்த பாக்குது. உன் மனசுல பிறர்கிட்ட சொல்லாத சில காயங்கள் இருக்குது. டயனாக்குள்ள உண்மைதானமா? பிறரிடம் சொல்ல முடியாத சில காயன கவலைகள் உன் மனசுல இருக்குது. ரைட்டாமா டயனா? டயனாவை டால்பின் பேரு மாத்தமா? ஸ்டெஃபி கரெக்டுதானே? இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். உன் மனதை கட்டி வைத்திருக்கிற சில ஆவிகள், மனிதர்கள் வெளியேற போகிறார்கள். உன் மனசை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டிகள் இந்த நிமிஷத்துல வெளியே வந்து இந்த மகளை வெளியே வா, வெளியே வா, வெளியே வா என்று கட்டளையிடுகிறேன். வெளியே வரும்படியாக கட்டளையிடுகிறேன். வெளியே வரும்படியாக கட்டளையிடுகிறேன். மகளை தொடாத.
the name of fire. Fire! 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 The name of Jesus. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த தலைப்புல தான் நாம பார்க்க போறோம். 1 சாமுவேல் 5:1 முதல் 8 வரைக்கும் வாசிப்போம். சாமுவேல் 5:1 முதல் 8 வரைக்கும் வாசிப்போம். எடுத்தோம் வாசி. பெலிஸ்தர் தேவனுடைய கட்டியை பிடித்து அதை எபிரேசரில் இருந்து அஸ்தரோத்துக்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய கட்டியை பிடித்து தாகோனின் கோவிலை கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தரோத் ஊரார் மறுநாள் காலையிலே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகமுப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்தில் திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலையிலே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகமுப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அது 2 கைகளும் வாசற்படியில் உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாய் இருந்தது. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோரத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. அஸ்தோரத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாய் இருந்தது. அவர் அஸ்தோரத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதினால் பாதித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பெட்டி அப்படிங்கிறது அந்த காலத்துல உடன்படிக்கை பெட்டி, இப்ப பைபிள் போல அந்த காலத்துல இருந்துச்சு. இதை அந்நிய ஜனங்கள் சிறைபிடித்து கொண்டு போனார்கள். அதை கொண்டு போய் என்ன பண்ணா, தாகோன் என்ற ஒரு சிலை, ஒரு தெய்வம், அந்த தெய்வத்துக்கு கோயிலுக்குள்ள வச்சுட்டாங்க. வைக்கும்போது அந்த தெய்வம் முகக்குப்புற விழுந்து கிடக்கு. அது என்ன அப்படி கிடக்குன்னு சொல்லிட்டு காலையில திரும்பி நிமிர்த்து வைக்கிறாங்க. அப்புறம் திரும்பவும் உடஞ்சி கிடக்குது. அப்பதான் அவங்க, அது மாத்திரம் இல்லாம அந்த பகுதி எங்கு பார்த்தாலும் மூல வியாதியினால எல்லாரும் அவதிப்பட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாம என்ன பண்றது, கடவுள்கிட்ட அதிக நேரம் நம்ம கேட்கறது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்யும் போது அது என்ன ஆயிடுது, நமக்கு பலவிதமான வியாதிகளையும் பலவிதமான பிரச்சனைகளையும் நம்ம வாழ்க்கையில அது கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பெட்டியை அங்க கொண்டு போய் வைக்க கூடாது. ஏனென்றால் அந்த பெட்டிய ஆசாரிகள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், தொட முடியும், தூக்க முடியும். அப்ப இந்த புறஜாதிகள் அதை எடுத்துக்கொண்டு போய் தான் கோயில வச்ச பிறகு அந்த கோயில இருக்கிற தெய்வம் உடைஞ்சு போகுது. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் மூல வியாதி துடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்துல தான் அவங்க கேட்கிறாங்க, பெலிஸ்தியரின் 8 பாருங்க, பெலிஸ்தியரின் அதிபதிகள் எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூட வர செய்து இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எப்ப கேட்கிறாங்க, வியாதிலாம் துன்பத்தை அனுபவிச்ச பிறகுதான் கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்னு கடவுள் கேட்கிறாங்க. நிறைய பேர் நம்ம இருக்கோம், நானும் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல அதிகம் பாதிப்பு எப்போ வந்துச்சுன்னா, நான் என்ன செய்யணும்னு கடவுள்கிட்ட கேட்காம சில காரியத்தை செய்யும் போது அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் என்னமா மாறும், பலவீனமா மாறும், பிரச்சனையா மாறும். என் அன்பு சகோதரனே, நீங்க பெரிய காரியமா இருந்தாலும் சின்ன காரியமாக இருந்தாலும் இது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க என்ன பண்ணுவோம், வாழ்க்கையில நீங்கள் கேட்க வேண்டும். அநேகர் எப்படியோ நம்ம அப்படிலாம் கேட்கறது கிடையாது.
கேட்காம அந்த காரியத்தை நீங்க செய்யும்போது அது கடவுளுடைய காரியமாக இருக்கட்டும், காணிக்கை விஷயமாக இருக்கட்டும், அல்லது பொண்ணு கொடுக்கிறது, பொண்ணு மாப்பிள்ளை எடுக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, நீங்க கடவுள்கிட்ட போய் கேட்கணும். ஆனா நமக்கு அந்த பழக்கம் என்ன பண்ணல, இல்லவே இல்லை. அதனால பாதிப்பு ஏற்பட்டு போயிடுது. வாழ்க்கையில அழிவு வருது, வாழ்க்கையில வேதனை வருது. அப்ப இந்த காரியத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க என்ன பண்ணணும், கேட்கணும். ஒரு பணம் வருது, என்ன செய்யணும் ஆண்டவரே கேட்கணும். இந்த பிசினஸ் நான் தொடங்கலாமா, நீங்க தான் கேட்கணும். இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா, அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாமா, யாருக்கு கேட்கணும், கர்த்தர்ட்ட கேட்கணும். அவன் நல்லா அழகா இருக்கிறான் அப்படிங்கிறது, பெண் நல்லா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். பிறகு வாழ்க்கையில் என்ன ஆயிடுது, விளைவினமாயிடுது, பிரச்சனை ஆயிடுது. ஒரு பிசினஸ் நீங்க பண்ண வேண்டாம்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சொல்லுவாரு. ஆனா நீங்க அந்த பிசினஸ் பண்ணுவீங்க, அந்த பிசினஸ் என்ன பண்ணும், லாஸ்ட்ல உங்களுக்கு பயங்கரமான நஷ்டத்தை கொண்டு வந்துவிடும். சிலர்கிட்ட சேர வேண்டாம், நண்பர்களா நீங்க வச்சுக்க வேணாம் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவாரு. ஆனா நீங்க கேட்காம தொடர்ந்து அவங்களை நண்பரை வச்சிருப்பீங்க. பிறகு அது என்ன ஆயிடும், பிரச்சனையா மாறிவிட்டோம். அப்ப ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப எப்ப கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இஸ்ரவேல் தேவனுடைய பெட்டியை பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படி இஸ்ரவேல் தேவனுடைய பெட்டி எடுத்துக்கொண்டு சுற்றி கொண்டு போனார்கள். நீங்க கேட்கும் போது கடவுள் பதில் சொல்வாரா, சொல்ல மாட்டாரா? நியாயாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12-14 வாசிப்போம். 12-13 வாசிப்போம். நியாயாதிபதி புஸ்தகம். மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி, யார் கேட்கிறா, கர்த்தர் கேட்கிறான். என்ன செய்ய வேண்டும், எப்படி, எல்லாம் ஒரே அர்த்தம் தான். என்ன செய்ய வேண்டும்ங்கிறதும் எப்படி வளர்க்கணுங்கிறதும் ஒரே அர்த்தம் தான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பெற்று எடுக்கிறோம், ஆனா நம்ம கர்த்தர்ட்ட கேட்கிறோமா, இந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு. சில பிள்ளை ஆண்டவர் ஊழியத்துக்கு போ அப்படிம்பாரு. சில பிள்ளைகளை என்ன பண்ணுவாரு, கவர்மெண்ட் வேலைக்காக பிரித்து எடுத்திருப்பாரு. சில பிள்ளைகளை கர்த்தருடைய வேலை செய்வதற்காக என்ன பண்ண வைத்திருப்பார். நீங்க இன்னைக்கு போய் பிள்ளைய கூட எப்படி வளர்க்கணும், சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படி வளர்க்கணும் கர்த்தர்ட்ட கேட்கணும். அவங்க எப்படி வளர்க்கணும்னு அவர் கேட்கணும். கர்த்தர் அதுக்கு என்ன பண்றாரு, கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் அந்த பெண்ணோடு சொன்ன யாவற்றுக்கும் எச்சரிக்கையாக இருந்து திராட்சை செடியில் உண்டாக்குறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டாத ஒன்றும் புசியாமலும் கட்டளை யாவையும் கைக்கொள்ள இப்படி சொல்லி கொடுக்கிறாங்க. குழந்தை எப்படி வளர்க்கணும், நீ குழந்தை எப்படி வளர்க்கலாமா, வளர்க்க முடியல. ஏன் முடியல? சின்ன பிள்ளையிலிருந்து ஜப வாழ்வு இல்ல, யார்கிட்ட இல்ல, பிரசங்கம் பண்ற என்கிட்ட இல்ல. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நான் ஜெபிக்கலன்னா நீங்க எப்படி ஜெபிப்பீங்க? நீ குடிக்கிற, நீ விபச்சாரம் பண்ற, உன் பிள்ளைகளை பண்ண வேணாம் எப்படி பண்ணாம இருக்கும்? விபச்சாரம் தான் பண்ணணுங்கிறது அந்த வார்த்தையை பேசினாவே பிள்ளைங்க பிடிச்சிடும். நீ வழிய சிரிச்சு நீ அந்த செல்போன் பேசுறத நம்ம பார்க்கும் போதே சகோதர சகோதரிகளே, அந்த பிள்ளைகளை அதை கற்றுக்கொள்ளும். அந்த பிள்ளைங்க
வீணா போயிடுது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி வளர்க்கணும்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, திராட்சை செடி என்ன பண்ணக்கூடாது, பக்கம் போவாத. திராட்சை செடியில உள்ளதை நீ பறிச்சு சாப்பிடாதன்னு சொல்றதை விட அவர் சொல்றாரு பாருங்கன்னா, திராட்சை பழம் நல்லதுக்கு இருக்கு கெட்டதுக்கும் இருக்குது. ஆனா நீ நல்லதுக்கு பயன்படுத்த மாட்ட, கெட்டதுக்கு பயன்படுத்த. திராட்சை மரம் பக்கமே போவாதங்கிற. அதை படிக்கலாம். திராட்சை செடியிலே ஒன்றையும் சாப்பிடாத, பழத்தோட சாப்பிடாதுங்கிறார். எப்படி பாருங்க, அவனுக்கு மட்டும் அவ்வளவு கண்ட்ரோல் கொடுக்கிறார், மற்றவங்களுக்கு கொடுக்கல. ஏன் அவனுக்கு அவ்வளவு கண்ட்ரோல் கொடுக்கிறாருன்னா, அவன் வருங்காலத்துல ஒரு ரட்சகரா இருக்க போறான். நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால கர்த்தர் நீ என்ன செய்ய வேண்டும், நீ எப்படி பிள்ளை வளர்க்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். சகோதரனே சகோதரிகளே, ஆமென். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அதுல சவுல் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சபைகள் எல்லாம் கெடுத்து அடிக்கிறாரு. அப்ப ஆண்டவர் அவரை அடிக்கிறாரு. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்குது. யார் கேட்டா? ஆண்டவர் அடிச்சுட்டாரு. கீழே குதிரையில இருந்து கீழே விழுந்து கிடக்குறாங்க. இன்னைக்கு அது மாதிரி அடிக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு எவன் அராஜகம் பண்றானா அவன் தான் நல்லா இருக்கிறான். என்ன காரணம்னா, உலகத்தை அழிக்க போறதுக்கு முன்னாடி அராஜகம் அதிகமா நடக்கும். அப்படி நடந்தாதான் ஒரு உலகத்தை என்ன பண்ண முடியும், அழிக்க முடியும். நம்ம நாடு சமதர்ம கொள்கை உள்ள நாடு. அனைத்து மதங்களும் சமம். நீ விருப்பப்பட்ட கடவுளை கும்பிடலாங்கிற ஒரு சட்டம் உள்ள நாட்டிலேயே இப்படி இருக்கு. நீ உட்காந்து சத்தம் மட்டும் பட்டாய் விட்டு உட்காந்துருக்க. இப்ப ஒரு சபையை அழிக்கிறதுக்காக ஒரு ராஜா வரான். அவன் சபைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவன் ஓங்கி அடிக்கிறார் ஆண்டவர் வானத்திலிருந்து. அவன் குதிரையிலிருந்து கீழே விழுந்து கிடக்கான். 2 கண்ணும் அவனுக்கு தெரியாம போச்சு. அப்ப அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா? நம்ம சர்ச்சில் இந்த தொழிலாளிகள்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்னாரு, அவ்வளவு சீக்கிரம் அவங்க ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்களா? ஏன் தெரியுமா? அவனுக்கு சர்ச்சை குறித்து ஒரு கவலை இல்லை. ஆக அந்த கீழே விழுந்திருக்கிற மனுஷன் கேட்கிறாங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. அப்ப கீழே விழுந்திருக்கிற அந்த மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்க போன்னு சொன்னோன்னே அவனுடைய வாழ்க்கையே மாறுது. அவன் ராஜாவா மாறுறான், அவன் தீர்க்கதரிசியா மாறுறான். அவனை கண்டு இந்த உலகம் பயப்படுது, அவனை கண்டு இந்த ஊர் பயப்படுது. காரணம் என்ன? அவன் கேட்டாங்க, கீழே விழுந்து கிடக்கும் போது கேட்டான் என்ன செய்யணும்னு. அதையே செஞ்சான். இன்றைக்கு உலகம் அவனை பாராட்டுது, நாடுகள் அவனை பாராட்டு. ரோமர் 13ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14 வாசிங்க. ரோமர் 13. இப்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு? பொதுவசனம் நித்திரையை விட்டு எப்படி நடக்க வேண்டும்? இப்படி நீங்க கேட்கிறீங்களா, எப்படி நடக்க வேண்டும் ஆண்டவரே, எப்படி நடக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, இப்படிதான் நடக்கணுங்கிறார். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. இப்படிதான். ஆமென். சரி, இப்படி நடக்க வேண்டும். சொல்லுங்க எல்லாரும், இப்படி நடக்க வேண்டும். எப்படி? வாசிக்க. நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும்
எல்லாம் சொல்லுங்க. நீ நல்லா இருக்கணும். சொல்லுங்க. நீ உயர்ந்து இருக்கணும். நீ ஆசீர்வாதமா இருக்கணும். இதுதான் ஒரு பாஸ்டரோட விருப்பம். அல்லேலூயா. இப்படி இருக்கணும். எப்படி படிங்க? என்னமோ இரவு சென்று போயிற்று. இரவு சென்று போச்சுங்க. பகல் சமீபமாயிற்று. பகல் வந்து போச்சுங்க. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியும் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அல்லேலூயா. வெறும் பேச்சு மட்டும் ஓட்டும். இப்ப என்ன? அந்த காலம் போயிடுச்சு. இப்ப என்ன வந்துச்சா? வெளிச்சம் வந்துச்சா? வெளிச்சம் வந்துருச்சு. ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அப்ப நீங்க தாங்க எடுத்து தரிச்சுக்கணுங்க. சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு உணர்த்துவார். நீ படிங்க. களியாட்டும். களியாட்டுனா என்னங்க அது? சூதாட்டம். என்னமா? ஏமாத்துறது. அப்புறம் களியாட்டுனா என்ன? எஸ்தர் சொல்றாங்க. சொல்லுங்க எஸ்தர். தெரியல. டான்ஸ். அப்படியா? களியாட்டுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடம்பர செலவு. ஆடம்பரமா இருக்கு. அது கடவுளுடைய சித்தம் இல்லாம ஆடம்பரமா பிரம்மாண்டமா செய்யற ஒரு செயலுக்கு பேர் தான் களியாட்டுன்னு பேரு. புரிஞ்சுட்டீங்களா? சரி, ரைட். அடுத்தது வெறினா என்ன? நான் நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆனா நீங்க 17 பாவங்கள்ல ஒண்ணு வெறித்தனம். வெறித்தனங்கிறது என்ன? குடினா குடிக்கிறவனுக்கு பேர் தான் வெறித்தனம். குடிக்கிறவனுக்கு பேரு வெறித்தன பாவம். அவன் வெறியன். அடுத்தது வேசித்தனம். திருமணமானவங்களுக்கும் திருமணமாகாதவங்களுக்கும் நடக்கிற பால் உறவு. காம விகாரம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆணோட ஆணும் பெண்ணோட பெண்ணும் இப்படி காமத்தை வந்து நீடித்த நேரமும் அசிங்கமா பயன்படுத்துற காம விகாரம். வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவும் துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தரை தான் நீங்க தரித்துக் கொள்ளணும். அதோட முடிஞ்சு போச்சா? ஆமா, அதான் லாஸ்ட். இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. பிரைஸ்லா. பொறாமையினால எவ்வளவு பேரு வாழ்க்கையில வீணா போயிருக்கிறாங்க. ஒரு நீதிமொழி 27:4 வாசிக்கலாம். பொறாமை எதிர்த்து ஒருத்தராலையும் நிக்க முடியாது. ஹல்லேலூயா. பொறாமைங்கிற குணம் நமக்குள்ள என்ன பண்ண கூடாது? வர கூடாது. கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. பொறாமையோ என்றால் அதற்கு மன்னிக்கத்தக்கவன் யார்? முன்னிற்கத்தக்கவன் யார்? ஒருத்தமே நிற்க முடியாது பொறாமைக்கு முன்னாடி. ஆதியாகமம் 26:14 வாசிங்க. ஆதியாகமம் 30:1 வாசிங்க. லேவியராகமம் 19:18 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. 26:14. ஆதியாகமம் 30:1. லேவியராகமம் 19:18. எல்லாம் எடுத்து வச்சு படிக்க கடகடன்னு. அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூத்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அப்புறம் 30:1 எடுக்க மாட்டீங்களா? சகோதரி மேல் பொறாமை கொண்டால் 19:18. பொறாமை கொள்ளக்கூடாது.
37:11 ஆதியாகமம் 37:11. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அப்ப பாருங்க, சகோதரி பொறாமை கொள்றாங்க, சகோதரன் பொறாமை கொள்றாங்க, எதிர் ஜாதி இந்து ஜாதிக்காரன் பொறாமை கொள்றாங்க. இப்படி பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. பொறாமையினால எவ்வளவு பேர் குலகாரனாலும் மாறிட்டான். பொறாமை ஒரு மத்தியில் இருக்கலாமா? இருக்க கூடாது.